செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு இன்றைக்கி நான் வந்திருக்கேன். அதாவது சொன்னால் நீங்களே சிரிப்பீங்க, எனக்கே சிரிப்பாக வருது. இவ கடைசியில் சுமி எவ்வளோ தூரம் இறங்கி வர்றாங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அதாவது ஃபோன் பண்ணேன், ஏன்னா அங்கே வச்சு நீங்கள் உடம்பும் சரியில்லை, வீடியோ போடுற ஐடியாவே இல்லை, கை காலெலாம் வலி. நேற்று இந்த ஊருக்கு போயிட்டு வந்தது, திருப்பூருக்கு போயிட்டு அலைஞ்சது, 2 முட்டுக்காலும் வலிக்குது, கால் வேறு வீக்கம். சரி இதோட சரி எதுக்கு அங்கே உட்காந்தா சுமிக்கிட்ட பேச முடியாது, சரி இங்கேயாவது வந்து ஏதாவது ஒரு 2 வார்த்தை என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு கேட்போங்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஃபோன் தாங்க போட்டேன். ஃபோன் போட்ட உடனே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை சொன்னான். அதை எனக்கு கேட்டால் சிரிப்பாக வருது. நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. நாங்கள் வந்து டெய்லி வந்து கறி மீனாக சமைச்சு சாப்பிட்றோமா, யார், நானும் சூர்யாவும். நாங்கள் வீடியோவுக்காக டெய்லி வந்து பிரியாணி ஆக்குறது, சிக்கனு, நாட்டுக்கோழி, இல்லை ஏதாவது மட்டனு, இல்லை ஏதாவது ஒன்று வச்சு வீடியோ போட்டு அதில் அவன் டெய்லி ஒரு வீடியோ போடுறான். உங்களுக்கு தெரியும், லைவுங்கிற பேரில் மத்தியானம் ஒரு 12-1 மணிக்கு போடுவா தெரியுமா, போடுறான். நானும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். ரைட்டு, ஓகே, அது வந்து இயற்கை, அவளுக்காக செய்கிறேன். அவள் வீடியோ போடுறவ, விழாக்கு போடுறவ. நாங்கள் 2-3 சேனல் வச்சுருக்கோம், அதுக்காக. மற்றபடி எங்களுக்கு சோறு அது சாப்பாட்டுக்காகவோ தினம் கறிமீன் திங்கணுங்கிறதுக்காகவோ நாங்கள் இதை பண்ணலை. வீடியோ போடணும். இந்த நேற்று கூட போட்டோம், எங்கள் லெமன் சோறு ரோட்டில் உட்காந்து மட்டன் வச்சு சாப்பிட்டு வீடியோ போட்டோம். அது நிறையா பேர் பார்த்துருந்தீங்க. அது எங்களுடைய தொழில், என்ன சொல்கிறது, ப்ரொஃபஷனல். அதனால் வந்து அதுக்காக நாங்கள் வந்து சாப்பிட்டு வீடியோ போடுறோம், சமையல் வீடியோ போடுறோம். இந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன், எதுக்கு நான் சொல்ல வர்றேங்கிறத விவரமாக சொன்னால் தானே உங்களுக்கும் புரியும். இவன் என்ன சொல்கிறாப்ப, நான் வந்து லாங்காக இருக்கேன், என் வீடு வந்து நம்ம வீடு கூடல் நகரில் இருக்குது, உங்கள் வீடு திருநகர். இங்கேருந்து நீங்கள் கூடல் நகருக்கு வர்றதா இருந்தால் 14 கிலோமீட்ரு. அதனால் எங்களை வந்து டெய்லி பார்க்க மாட்டேங்கிறீங்க. வாரத்துக்கு ஒரு நாள் தான் வர்றீங்க, இல்லை 10 நாளைக்கு ஒருக்கா வர்றீங்க, இல்லை ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வர்றீங்க. உங்களுக்கு வந்து நேரம் கிடைக்க மாட்டேங்குது, இங்கேயும் அங்கேயும் அலையிறீங்க வெயிலில். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு அச்சுவுக்கும் என் பிள்ளைக்காக எனக்காக திருநகர்லேயே ஒரு வீடை பாருங்கள். எப்படி திருநகரில் ஒரு வீடு பார்க்கவா, அப்போ சூர்யா வீடு இருக்குன்னா அதுலேருந்து ஒரு 4 தெரு 5 தெரு தள்ளியோ, இல்லை இங்கிட்டோ இல்லை அங்கிட்டோ, ஏதாவது திருநகரில் அந்த வீட்டை ஒட்டி பக்கத்துலேயே பாருங்கள். அப்போ தான் வந்து அங்கே ஏதாவது கறிமீன் ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வாங்கி தருவீங்க, அங்கே ஏதாவது வந்து கவிச்சி வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க, அங்கே ஏதாவது இதை மாதிரி நல்லது பொழுது ஏதாவது வாங்கி கொடுத்தா எங்களுக்கு நீங்கள் அங்கே வாங்கி கொடுத்துக்கிட்டு எங்களையும் நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்கிருவீங்க. நாங்கள் எத்தனை நாளைக்கு தான் பழைய சொத்தையும் இந்த 5 கிலோ 2 கிலோன்னு சொல்லி உப்பு கொண்டை வாங்கி கொடுத்துட்டு போகிறீங்க. தினம் உப்பு கொண்டத்தையே வச்சு திங்க முடியுமா? ஒரு கஞ்சிக்குன்னா சரி, என்றைக்கோ ஒரு நாளைக்கு கறியை தின்னா உப்பு கொண்டை தின்னா நல்லாயிருக்கும். தினம் கஞ்சிக்கு வந்து நாங்கள் உப்பு கொண்டத்தை தின்னுக்கிட்டு நாங்கள் எதுக்கு வந்து இப்படி கிடக்கணும்? ஏன் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, நல்லா தானே சம்பாதிக்கிறீங்க. ஒன்றும் எனக்கு வீடை வந்து உங்கள் வீட்டுக்கிட்டேயே பாருங்கள், சூர்யா பக்கத்துலேயே என்னை கொண்டு போய் குடி வைங்கன்னா இது நடக்கிற சாத்தியமா? ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும், 2 கத்தி இருக்க முடியுமா? தேவையில்லாத வேலை. இது யார் அந்த ஐடியாவை கொடுத்தாங்க? எதனால் அவள் காலையில் உட்காந்துக்கிட்டு எனக்கும் வந்து சூர்யா வீட்டுக்கிட்ட வீடு பாருன்னு சொல்கிறா? இல்லை ஒருவேளை இவளுக்கு 2 பேரும் சமாதானமாக போகிறாளுகளா? இல்லை எனக்கு தெரியாமல் இவளுக்கு 2 பேரும் ஃபோனில் பேசிக்கிற ஆளுகளா? என்ன கதை ஏது கதைன்னே எனக்கு புரியலை. நான் இன்னும் இந்த விஷயத்தை போய் சூர்யா கிட்ட சொல்லலை. நான் யதார்த்தமாக எங்கள் வீட்டுக்கு வந்தேன். எப்பயும் வீடியோ போடுவேன் தெரியுமா, காலைல வீடியோ போட்டுட்டு சரி இவளுக்கு என்ன ஏது செய்கிறா. நேற்று நம்ம பூரா பேசவே இல்லை. காலையிலேருந்து அங்கே ஓட்டு போட இவளை கூட்டு போனதுக்கப்புறம் வீட்டில் விட்டுட்டு சுமியை நான் பாட்டுக்கு இங்கே வந்துட்டேன். திருப்பூர் போயிட்டு வந்து நைட்டு லைவு கூட போடல. என் உடல் வலிலாம் எனக்கு தெரியும். ஒரே கால் வலி கை வலி, ரொம்ப டயர்டு. காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சவன். அதனால் தூக்கம் இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டதுனால நேற்று என்ன பண்ணேன், இந்த ஓட்டிட்டாங்களா டர்ரு புர்ருன்னு. இதுக்கு தான் அங்கே உட்காந்து நான் வீடியோ போடவே வர்றதில்லை, தெரியுதா? ஒரு வீடியோவை நிம்மதியாக எடுத்து பேச முடியலை, ஒன்றும் பண்ண முடியலை. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், வீடு விஷயம் தானே, பார்த்தா மாதிரி தான் கிழிஞ்சிரும். நான் என்ன சொல்கிறேன், நீ இருக்கிற இடத்துல இரு, அதான் உனக்கு நல்லது. ஒன்று அந்த வீடை விற்றுட்டு இந்த பக்கம் நான் முதல்லே சொன்னேங்க, அந்த ஏரியாவில் வீடு வாங்காதீங்க, உங்களுக்கு அதுக்கும் ஒத்து வராது. சுடுகாட்டுக்கிட்ட போய் வீடை பார்த்து இருக்காத. நானே ஏங்கிறது அங்கே போகிறதுக்கு பயப்படுறேன். கவிச்சியை கொண்டுகிட்டு போக முடியாது. எனக்குமே 2-3 தடவை போகும்போது அந்த பேய் அலாட்டு கொடுக்குது எனக்கு. ஏன்னா நான் வந்து இப்போ ஏதாவது கவிச்சியோ கறியோ மீனோ வாங்கிட்டு போனால் அந்த சுடுகாடை கிராஸ் பண்ணும்பொழுது எனக்கு மல்லிகைப்பூ வாடை வருது. அதுபோக என் வண்டியை வந்து யாரோ பிரேக் போட்டு பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இவ்வளோ பிரச்சனைனா நான் அந்த இடத்துல போய் நான் வந்து அவளுக்கு மட்டன் சிக்கன் எதுவும் வாங்கி கொடுக்க முடியுமா? எனக்கும் மைண்டில் வந்து நான் பல தடவை சொல்லிட்டேன், சரி வீடை பாருப்பா, இந்த பக்கம் வாப்பாண்டா,
வந்தால் ரொம்ப நெருங்கி வர்றா, இல்லையா விலகி ஓடுறா. இப்படி போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா நான் என்னத்தை பேசுகிறது? போட்டு அந்த அருன்னு அறுக்குறாங்க. காலையில் 10:15 மணி ஆகுது, ஒரு வீடியோ போடுறதுக்கு விட்றாங்கள. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீ இருக்கிற இடத்துலையே இரு. என்னாலெல்லாம் அவ்வளோ தூரம் வந்து உனக்கு இங்கே பக்கத்தில் கூப்பிட்டு வந்து குடி வச்சு 2 பேரும் குடிமி பிடி சண்டை போட்டு அதை வேடிக்கை பார்க்குறதுக்கு நான் ஆள் கிடையாது. உன் இஷ்டம், நீ அங்கே இரு. எனக்கா இவளுக்கு இந்த ஒரு இடத்துல ஒரு பார்த்து வச்சுருக்கேன். நான் அதை ஓப்பனாக சொல்லவும் முடியாது. ஏன்னா சொன்னேன்னா அதை வச்சு இவங்க பூரா பேர் கரிச்சு கொட்டிடுவாங்க. காலகாலத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும், அதுக்கு தகுந்த வேலைகள்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு தான் அவள் எல்லா பிளானும் பண்ணுறான். ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இதை வச்சே நீங்கள் சூசகமாக புரிஞ்சுக்கிடுவீங்க. ஒரு இடமோ ஒரு வீடோ ஒரு ஏதோ ஒன்று வாங்குறான்னு வைங்களேன், சூர்யா என்ன பேர் வரும்? என் புருஷனை ஏமாற்றி இந்த மாதிரி அவங்ககிட்ட அபகரித்து எப்போ என் புருஷன்கிட்ட உள்ள யூடியூப் வருமானம் அவனோட உழைப்பெல்லாம் உறிஞ்சி தான் இவன் வீடு கட்டுனான், இவன் வந்து நல்லது பொழுது செஞ்சாங்கிற ஒரு பேர் வரும் அப்படிங்கிறதுக்காகவே சூர்யா வந்து ஒரு பக்கா பிளானோட போகிறான். அதை நான் இப்போ தான் எனக்கே தோணுச்சு. ஏன்னா எனக்கு இது ஏன் அந்த மசாலா கம்பெனி ஆரம்பித்தா, எதுக்காக சர்டிஃபிகேட் வாங்கினா, ஏன் பேங்க் அக்கௌண்ட்டு தனியாக கொண்டுக்கிட்டு போனா, எல்லாமே எனக்கு ஒரு புரியாத புதிராகவே இருந்துச்சு. அதுக்கு உண்டான விடை வந்து இப்போ எனக்கு கிடச்சிருச்சு. என்ன தெரியுமா, நாளைக்கு வந்து இவள் வந்து ஒரு வீடு வாசல் வாங்குறான், ஒரு நிலப்பலம் வாங்குறான், வாங்குகிற இடத்துல ஒரு வீடு கட்டுறான், கட்டி முடித்து குடி போகிறான். அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, சுமிக்கிட்ட போய் உன் புருஷனை ஏமாற்றி இவன் வீடு வாங்கி கட்டிட்டா, உன் புருஷன் காசில் தான் கட்டியிருக்கா, நீ போய் ஒரு கேஸை போடு, நீ போய் ஏதாவது பிரச்சனை பண்ணு, என் புருஷனுக்கு இதில் பங்கு இருக்குன்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி சுமியை ஏற்றி விடுவாங்க. இதுக்காக சூர்யா வந்து பயங்கரமான கிரிமினலுங்கிறங்க அவளை நம்ம நினைக்கிறான். அவன் மண்டையில் மசாலா இல்லாமல் தான் மசாலா பிஸ்னஸ் பண்ண போயிட்டான்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. 100க்கு 100 அவள் பக்கா கிரிமினலு, பிளான் பண்ணி வேலை பார்க்குறான். இன்றைக்கி வந்து ஒரு தொழில் சர்டிஃபிகேட்டு எடுத்துட்டான், மசாலா வியாபாரம் பார்க்குறேன்ட்டு. அடுத்து பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிட்டான். அதுபோக தனி நம்பர் வாங்கிட்டான். வாங்கின நம்பரில் எல்லோரையும் வாட்ஸ்அப்புக்கு வாங்கன்ட்டான். இதில் வந்து என் பேர் கூட ஊடால வரல, எஸ்எஸ் மசாலான்னு ஒரு பேருக்கு போட்டிருக்கா. என்றைக்கு அது வந்து ஒரு எஸ்ஸை எடுத்துகிட்டு வெறும் எஸ் மசாலாவாக மாறப்போகுதோ இல்லை சூர்யா மசாலான்னு மாறப்போகுதோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இவன் எப்படி தெரியுமா காய நகர்த்திக்கிட்டு போகிறா. கரெக்டாக இப்போ வந்து சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து நம்பரை வந்து இவருக்கு தனியாக வந்து மசாலா பிஸ்னஸுக்கு நீங்கள் என்கிட்ட வாங்க ஸ்கேன் அனுப்புகிறேன்னு சொல்லி அதில் வர வைக்கிறான். பேங்க் அக்கௌண்ட்டும் தனியாக ஓப்பன் பண்ணிட்டான். இப்போ எல்லாமா இவளே தனிப்பட்ட முறையில் செயல்படுற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை கொண்டு வந்துட்டான். என் வருமானம் போகுது. ஆக்சுவலாக யூடியூப்லேருந்து நான் கொடுக்குற காசு, நான் மாதம் கொடுக்குற சம்பளம் லட்சக்கணக்கில் என்கிட்டருந்து பிடுங்கி சாப்பிட்றான். சீட்டு போடுறா, இஎம்ஐ கட்டுறா, ஏலச்சீட்டு, நகைச்சீட்டு, இது போக வந்து இந்த வாங்கின அந்த பொருள் இருக்குது பாருங்கள், 2 வீலர் லோனு, கார் லோனு எல்லாம் கட்டுறா. இதுக்கெல்லாம் என் காசு தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இவ திட்டம் என்னென்னா, எல்லா காசையும் வாங்கிட்டு கடைசியில் ஒரு இடத்தையோ வீடையோ வாங்கி கட்டி முடிச்சுட்டு நாளைக்கு என் பொண்டாட்டினாலேயோ என் பிள்ளையனாலேயோ பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறப்ப அவங்க வந்து கேட்டால் என்ன சொல்லுவா, ஏய் போய்கிட்டே இரு, எல்லாமே என் பேரில் இருக்குது, மசாலா கம்பெனி ஓனரு நான், என் பேரில் அக்கௌண்ட்டில் எல்லோரும் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, என் பேரில் தான் ஸ்கேனர் போட்டிருக்கேன், நான் என் பேர் தான் நான் தான் மசாலா வியாபாரம் பார்த்துட்டேன், இந்த வீடையே கட்டினேன் அப்படின்னு சொல்லி என் குடும்பம் இந்த பிரச்சனைக்குள்ளே வந்துடக்கூடாது, நாளை பின்ன ஏதாவது சொத்து வாங்கினா அதில் வில்லங்கமாக என் குடும்பம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பக்கா பிளான் பண்ணி இப்போ இருந்தே அவள் காய் நகர்த்துறான். இது வந்து எனக்கு வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நாளைக்கு நான் இப்போ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லைங்க. நாளைக்கு எனக்கே ஏதோ ஒன்று ஆகுது, ஆனதுக்கப்புறம் எல்லோரும் பண்ண என்ன சொல்லுவீங்க, அந்த அண்ணன் இவ்வளோ நாளாக ஏதாவது சேர்த்து கொடுத்துருப்பாரு, ஏதோ சொத்து புத்து வாங்கி கொடுத்துருப்பாரு, சுமியக்கா நீங்கள் போங்க அவகிட்ட போய் உங்கள் பங்கை கேளுங்க, என் புருஷன் காசு தானே கொடுன்னு சொல்லி கேளுங்க, சப்போஸ் வீடு வாசம் ஏதாவது இவ கட்டி போனாலும் நீங்கள் போய் தகராறு பண்ணுங்கிறதுக்காகவே இவ முன்கூட்டியே அலாட்டாக எல்லா சொத்தும் நான் மசாலா கம்பெனியில் தான் சம்பாதிச்சது, அது மூலியமாக தான் அந்த வருமானம் வந்துச்சுன்னு சொல்லி எங்கே போனாலும், ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனாலும், ஒரு கோர்ட்லேயே கேஸை போட்டாலும் இவ பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கான்னு சொல்லி. இதுதான் சூர்யாவோட திறமைங்கிறது. அவளுக்கும் கிரெயின் வேலை செய்யுது பற்றியில். சரி, இதை பற்றி நான் நிறையா பேசணும், ஆனால் இங்கே வச்சு பேசினா அது சுத்தப்படாது. அதனால் வீடு பார்க்குற எண்ணத்தை விட்டுரு, என் வீட்டு பக்கம்லாம் நீ வர வேணாம். அவள் இன்னும் கொஞ்ச நாளில் கிளம்பி ஒரு இடத்துக்கு போகிறான். ஒரு இடம்னா ஜெயில் இல்லைடா, ஒரு இடம்னா ஒரு நல்ல காரியம் ஒன்று நடந்து அவள் பாட்டு கிளம்பி போயிடுவாள். அதுக்கப்புறம் நான் நம்ம குடும்பத்தோடு தான் வரப்போகிறேன். அன்னைக்கு வர்ற சூழலில் உன்னைய கூப்பிட்டு ஒரு இடத்துல குடி வச்சுக்கிறேன்,
நான் உன் குடும்பத்தோடு வர்றேன் சரியா? இப்போ என்னால் இதுக்கு மேலே பேச முடியலை. நான் அப்புறமா வர்றேன், ஒரு மணி லைவுக்கு வர்றேன். நன்றி, வணக்கம், பாய்.